ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க, காலையில் 8 மணி ஆச்சு. கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தங்களுக்கு வந்து கம்பெனியை விட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப 13-15 வருஷமாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க. அதனால் ஒரு ஃபேர்வெல் லஞ்ச் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க துபாயில். ஸோ அதுக்காக தான் நான் கிளம்பிட்டுருக்கேன். பஸ்ஸை பிடிச்சிட்டு நேராக ஏர்போர்ட் போயிடுவோம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மற்ற கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் வருவாங்க. அங்கேருந்து நாங்கள் காரில் வந்து டேரெக்டாக துபாய் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30-32 கிலோமீட்டர் வருங்க. 1 ஹவருக்கு மேலே ஆகும் ட்ராவல் ஆகும். இருக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் கிளப் ஏரியா. ஸோ இங்கே இருந்தால் நான் பஸ்ஸு பிடிச்சிட்டு போகணும். ஆக்சுவலி பஸ்ஸு எனக்கு வந்துருக்கு பாருங்கள், பின்னாடி A1 பஸ்ஸு. ஸோ ஏர்போர்ட் வந்து இறங்கியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஒரு 9 மணி ஆகுது. ஒரு 2 மணி நேரம் நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 11 மணிக்கு இங்கேருந்து நாங்கள் கிளம்புவோம். மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணி ஆக போகுதுங்க. ஸோ எல்லாம் கிளம்ப போகிறோம். கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் பார்க்கிங்லேருந்து கார் எடுத்து வந்துட்டுருக்காரு. இங்கே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்குவார். ஸோ கார் வந்துருச்சுங்க. இதுதான் நம்ம கார். துபாய் மால் ஆஃப் த எமிரேட்ஸ் வந்தாச்சுங்க. வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணியாச்சு. மணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 12:10 ஆகுது. ப்ரேயருக்கு போகிறோம். ஸோ ப்ரேயருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து லஞ்ச் அட்டெண்ட் பண்ண போகிறோம். பள்ளிவாசல் போயிட்டுருக்கோங்க. மாலில் உள்ள பள்ளிவாசல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குங்க. தொழுது முடிச்சாச்சுங்க. இவ்வளோ நேரம் வந்து கேமராவில் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோப்ரோ கேமராவில் எடுக்க போகிறேன். மால் ஆஃப் த எமிரேட்ஸ்ங்க. கிரவுண்ட் ஃபுல்லாக தான் நடந்து போயிட்டு இருக்கோம். வாவ், செம்மையாக இருக்கு பாருங்க. இதாங்க நான் வரது ஃபர்ஸ்ட் டைம் மால் ஆஃப் த எமிரேட்ஸ்க்கு. உண்மையிலே சூப்பராக வேற லெவலில் இருக்கு. ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிக்கிறதே இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க பிஎஃப் சாங்ஸ். ஸோ உள்ளே வர சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம தான் லேட்டு. எல்லாமே வந்து உட்காந்துருக்காங்க. காலிஃப்ளவரை அப்படியே ஃப்ரை பண்ணி ஏதோ போட்டிருக்காங்க நினைக்கிறேன். சிக்கன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன நூடுல்ஸ், அது ஒரு கைண்ட் ஆஃப் நூடுல்ஸ். இது பார்த்தீங்கன்னா என்னமோ போட்டிருக்கானுங்க, என்னன்னே தெரியல. பட் சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. இது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் ஒன்றுமே டேஸ்ட்டு எனக்கு நல்லா இருந்த மாதிரி தெரியலை. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரில, என்ன டேஸ்ட்னே தெரில. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு. பட் வந்து எனக்கு வந்து பிடிக்கலங்க. இது எப்படி இவ்வளோ சாப்பிட போகிறேன்னு தெரில. இது ஒரு மாதிரியாக இருக்குது நூடுல்ஸு. பட்டு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. பட் டேஸ்ட்டு வந்து அந்த அளவு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இதில் பாதி கூட என்னால் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக நல்லா இல்லைங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா 35 ரூபா, 39, 40 கிராம் சொல்லுவாங்க. இருக்கிறதுலே விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். கடைசியில் பார்த்தா அது பியர் கொடுக்குறாங்க. பட் வந்து நான் ஆல்கஹால் இருக்குது.
it's a new TV show, JC Deco Abu Dhabi. We are ready to broadcast it soon. We are in the process of the launch, so stay tuned. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. லஞ்சு சாப்பிட்ட மாதிரியே இல்லைங்க. பாதிலே அப்படியே சாப்பாடு அப்படியே பாதிலே மிச்சம் வச்சுட்டேன். நேற்று வீட்டில் கொஞ்சம் ரசம் இருந்துச்சு, அது வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு கண்டிப்பாக அது ரசத்தை ஊற்றி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பார்க்கிங் வந்துட்டோம், எங்கள் கார் இங்கே தான் இருக்குது. நல்லபடியாக முடிஞ்சுங்க, வழி அமுச்சு விட்டாச்சு. நாளைக்கு நைட்டு அவங்களுக்கு ஃப்ளைட்டு இங்கேருந்து பிலிப்பைன்ஸ். பட் லஞ்சை தவிர எல்லாமே நல்லபடியாக போச்சு. கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ see you, bye bye.